Hello friends, welcome to Ramy's vlog. இன்னைக்கு நம்ம சைக்கிள் வாங்க தான் வந்திருக்கோம். நாங்க ஜப்பான் வந்தப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு தான் சைக்கிள் வாங்கலாம்னு பிளான் பண்ணோம். ஏன்னா ஸ்கூலுக்கு போறதுக்கு டிராப் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படினு சொல்லி தான் பிளான் பண்ணோம். ஆனா ரொம்பவே யோசிச்சோம் சைக்கிள் வாங்க. ஏன்னா எங்க சைக்கிளோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமான காஸ்ட். ப்ளஸ் வந்து நாங்க செகண்ட் ஹேண்ட்லயும் தேடினோம். ஆனா எங்களுக்கு எங்க போய் வாங்கணும் அந்த ஐடியாலாம் இல்ல நாங்களே வந்து ஜப்பானுக்கு புதுசு, சோ எங்க போய் சைக்கிள் வாங்கணும், அந்த செகண்ட் ஹேண்ட் நல்லா இருக்குமா அப்படின்ற ஐடியாலாம் எங்களுக்கு இல்ல. சரி ஓகே நம்ம புதுசாவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சைக்கிள் ஷாப்க்கே வந்து நாங்க சைக்கிள் வாங்க வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா யூஸ் பண்ற சைக்கிள், பேட்டரி வச்ச சைக்கிள். அதுவே பாத்தீங்கன்னா 1,30,000 எல்லாமே 1,00,000க்கு மேல இருக்கு. நம்ம ஊர் காசுக்கு பார்க்கும்போது இதோட பாதி அமௌண்ட் தான் நம்ம ஊர் காசு. இது வந்து ஒரு 70,000 நம்ம ஊர் காசுக்கு வரும். ஸோ இது வந்து ரெகுலரா யூஸ் பண்றது. ஆனா நான் குழந்தைய வச்சுட்டு போகும்போது இங்க மாமாச்சாரின்ற சைக்கிள், மாம்ஸ் பைக் அப்படின்னு தான் ரொம்ப சொல்றாங்க, அதுதான் வாங்கணும். ஸோ அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,43,000 கிட்ட வந்தது. நம்ம ஒரு காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 72,75,000. ஒரு சைக்கிளோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 75,000. இங்கே சைக்கிள் வாங்குறது ரொம்ப ஈஸி இல்லை. அஸ் ஃபாரினராக இருக்கும்போது நம்மளோட பாஸ்போர்ட் இல்லாட்டி நம்மளோட ஜாப்பனீஸ் ஜப்பான் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ண ஐசி கார்டு யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளுக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம போட்டுக்கணும். ஏன்னா ஏதாவது ஆக்சிடென்ட், ஏதாவது நாம கீழே விழுந்துட்டாலும் நம்ம சைக்கிளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனாலும் அந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணும். இங்கே ஜப்பானில் சைக்கிள் ஓட்டுறதுக்கும் நிறைய ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபைனும் வந்து போடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கின சைக்கிள். இதில் வந்து ஒன் சைடு வந்து சைல்டு சீட் இருக்கும், ஒரு முன்னாடி வந்து பேஸ்கெட் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். இதில் 2 சைல்டு சீட் இருக்கிற மாதிரியான மாமாச்சாரி சைக்கிளும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கிறது. இதில் நம்ம ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணலாம், எவ்வளோ பேட்டரியில் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் வந்து முன்னாடி அந்த ஃப்ரண்ட் லைட்டு அதோட ஆன் பட்டன் ஆஃப் பட்டனும் இருக்குது. இது வந்து நார்மலாக அந்த கியர் வச்ச சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கியர் 1 2 3 3 ஸ்பீடில் வந்து கியர் வந்து இருக்கும். இல்லை கண்டிப்பாக வந்து சைக்கிளில் வந்து முன்னாடி ஃப்ரண்ட் லேம்ப் இருக்கணும். ப்ளஸ் வந்து எந்த சைக்கிள்லையுமே உங்களுக்கு வந்து பெல்லு வந்து சைக்கிளில் இதுதான் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி. இதை நம்ம கழட்டி வந்து ஈஸியாக நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பைக்கு தான், ஒரு பைக்கு மாதிரி தான் இது வந்து ஒர்க் ஆகும். இது வந்து நம்ம வந்து நிறைய ஸ்லோப்பில் போகும்போது அந்த குழந்தைய வச்சுட்டு ஓட்டுறதுக்கு நல்லாவே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த பேட்டரி பவர் இருக்கனால உங்களுக்கு சைக்கிளும் வந்து ஈஸியாக மூவ் ஆகும். ரொம்ப கஷ்டமாக சைக்கிள் ஓட்டுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. இந்த சைல்டு சீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 இயர்ஸ் இருக்கிற குழந்தைகளை மட்டும் தான் ஏற்ற முடியும். 10 வயசு குழந்தைகளை அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குலாம் தனியாக நம்ம சைக்கிள் வாங்கி கொடுக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வந்து நம்ம வந்து மழை அடிச்சா அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லையும் இருக்குது, பேக்லையும் உங்களுக்கு வந்து சீட்டு வந்து 2 சீட்டு இருக்கும். 2 குழந்தைகளை வச்சுட்டு போனோம்னா இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டெக்னிக்லாம் அந்த சைக்கிளில் இருக்குது. ஸோ வந்து ஈஸியாகவே உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.